அதே கருத்தை தான் அண்ணல் அம்பேத்கர் பின்னாடி அதே கருத்தை தான் அவரும் மறுமொழி செய்கிறது. உன்னை அவமானப்படுத்த வேண்டும், உன்னை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று எந்த சொல் பயன்படுத்தப்படுகிறதோ அதையே நீ ஆயுதமாக ஆக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்வதும் அதே கருத்து. எந்த இடத்தில் நீ நிராகரிக்கப்படுகிறையோ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத ஆற்றலாக மாறி நிற்பது அவசியமாகிறது என்று உலக பெரு அறிஞர்கள்லாம் போதித்ததும் இந்த கருத்துக்களை. அப்படிப்பட்ட பெரும் அடையாளம் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அந்த ஆளுமையை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்து கடந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே திரும்ப திரும்ப நாங்கள் தாத்தாவுடைய நினைவை போற்றி அவருடைய கோட்பாடுகளை இந்த தலைமுறை பிள்ளைகளின் சிந்தனைக்குள் விதைத்து வருகிறோம். நினைவு போற்றுகிற அதே நேரத்தில் அவர் என்ன நோக்கத்திற்காக இறுதி வரை நின்று உழைத்தாரோ, என்ன வலியை தாங்கி இந்த நிலத்தில் இந்த மக்களின் வீழ்த்தப்பட்ட மக்களின் எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றினாரோ, அந்த கடமையை உணர்ந்து பொறுப்புணர்வோடு பணியாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதின் மூலமாக எங்களுடைய தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு அவருடைய பேர பிள்ளைகள் பெருமை மிக்க எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு திமுக 100 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாடு இருக்குமா? வச்சிருக்கீங்களா? மாநில தன்னாட்சிங்கிறது வெற்று வார்த்தையை தவிர இந்த 75 ஆண்டுகளை நீங்க காப்பாற்றி வச்சது சொல்லுங்க. மதுக்கடையை ஒழிக்கிறதுக்கு, மதுவை ஒழிக்கிறதுக்கே ஒன்றிய அரசே மதுவை ஒழின்று திறந்தவன். மதுக்கடையை திறந்தது யாரு? மாநில அரசா, இந்திய ஒன்றிய அரசா? மதுக்கடையை திறந்த நீ அப்புறம் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டியா? அவன் வந்துதான் கூட்டணுமா? இப்படி எப்படி கதை? திடீர்னு காவல்துறை மேல நம்பிக்கை வர மாட்டேது, சிபிசிடி விசாரணைங்க. அப்ப திருப்பி சிபி நீ தானே மாநில சுயாட்சி பேசுங்க, மாநில தன்னாட்சி, அப்புறம் சிபி விசாரணை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இல்லை, அதுக்கு வலிமை இல்லை, அதுக்கு ஆற்றல் இல்லையா? அந்த உரிமையை கூட வச்சுக்கிற மாட்டீங்களா? அதை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு. சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அருந்ததற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யாரு தம்பி சொல்லுங்க? கொடுக்குற உரிமை இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தது யாரு? கொடுக்குற உரிமை இருக்கு. 10.5 அந்த வன்னியர்களுக்கு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யாரு? மாநில அரசு. கொடுக்குற உரிமை இருக்கு. கொடுக்குற உரிமையை பெற்றுக்க நீ சாதிவாரி கணக்கு எடுக்கிற உரிமை பெறலையா? இந்த நாடகத்தை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன? நீங்க போடுற நாடகம் ஒரே திரைக்கதை, ஒரே வசனம், அதே மூஞ்சி. ஒண்ணு வசனத்தையாவது மாத்தி தொலைங்க, ஒண்ணு திரைக்கதையை மாத்துங்க. சொல்லும்போது திராவிட இயக்கம்னா மத்திய அரசு அழுத்தமான குரல் கொடுக்குறது எங்க? நான் ஒவ்வொன்னா கேட்டேன், பதில் சொல்லணும். நீங்க கேட்டீங்களா? இந்தி திணிச்சது யாரு? இந்திய திணிச்சது யாரு? இந்திய ஒன்றிய அரசு, காங்கிரஸ் அரசு, காங்கிரஸ் ஆட்சி. எதிர்த்து போராடினது நீங்க இல்ல, மாணவர்கள் மற்றும் பொதுவான மக்கள். நீங்க பயன்படுத்தி ஆட்சி பண்ணீங்க. இந்தியை திணிச்சவனோடவே சமரசம் செஞ்சு கூட்டணி வச்சது யாரு? மிஸ்ஸாவை கொண்டு வந்து உங்களை ஒடுக்குனது யாரு? காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சது யாரு? கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது யாரு? நீர் உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்தது யாரு? எல்லா கல்வி பொதுப்பட்டியலிருந்து, மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு? மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு? சாலை போடுதல், பராமரித்தல், தேசிய நெடுஞ்செல்லாம் தூக்கிட்டு போனது யாரு? மொத்த வரியும் வாரி தூக்கி எடுத்துட்டு போனது யாரு? இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் அங்க கொடுத்துட்டு என்ன மாநில உரிமை எங்க பத்திட்டு? மின் உற்பத்தி விநியோகம் யார்கிட்ட இருக்கு? அவங்களும் மாநில சுயாட்சி தானே பேசுறாங்க. சரி, கையெழுத்து போட்டாங்கல்ல, நீங்க வாங்கிட்டு வந்து நீங்க போய் போராடி வாங்கிட்டு 39 உறுப்பினர் கொண்டு நீங்க இப்ப 40 வச்சிருக்கீங்கல்ல. உறுப்பினர்களா பூ முட்டைய அப்படியே உட்கார்ந்து இருந்துச்சு வர்றதுக்கு. அப்ப பேசாம என்ன பண்ணீங்க? தொடர்ச்சியா மீனவனை கடத்தி கொண்டு போறான், அவனை சிறை பிடிக்கிறான், படகை பறிக்கிறான், மொட்டை அடிச்சு விடுறான். வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பெருமை பெற கிடக்கு. 75 ஆண்டு முற்பெரும் விழா என்னது? உங்களுக்கு உரங்களும் கொண்டாட்டம், நாட்டு மக்களுக்கு திண்டாட்டம் தவிர வேற என்ன இருக்கு? 2009 யாத்திரையில இறங்கி வர வச்சு தம்பி விஜய் கூட்டணிக்கு அழைச்சா கூட்டணிக்கு அவர் அழைச்சா இல்லைங்க. அப்படி எங்க பார்த்திருக்கு?
இல்ல, நான் யார் கூட்டணிக்கு அழைச்சு காத்துட்டு இல்லைங்க. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? தப்பு நான் சொல்லாதீங்க. ஓகே ஒரு என் கொள்கையை ஏற்று இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு தலைவர் யாரு? அவர்களே. எனக்கு தலைவன் யாரு? உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்ல. எனக்கு ஒரு கோட்பாடு, கொள்கை, எனக்கு பாதை, பயணம், இலக்கு எல்லாம் தெளிவா இருக்கு. புரியுதா? இது என்னுடைய கோட்பாடு கிடையாது. பல ஆண்டுகளுக்கு, பல 100 ஆண்டுகளா எனது முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு, எங்களுடைய தலைவன் தூக்கி சுமந்த கனவு. நாங்கள் ஒரு லட்சியவாதிகள். நாங்கள் ஒரு உயர்ந்த லட்சியத்தை தூக்கி சுமக்கிற லட்சியவாதிகள், வெறும் அரசியல்வாதிகள் இல்லை. எனக்கு என் நாட்டை எப்படி மாற்றி படைக்கணும், கல்வி எப்படி இருக்கணும், மருத்துவம் எப்படி இருக்கணும், வேளாண்மை எப்படி கட்டமைக்கணும், நீர் வளத்தை எப்படி பெருக்கணும், இப்படி தடையற்ற மின்சாரத்தை இந்த வழியில உற்பத்தி செய்து சூழலுக்கு கேடு இல்லாத மின் உற்பத்தி செய்து கொடுக்கணும். அப்படி இருக்குது. என் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இப்படி இருக்கணும், வறுமை பச்சைங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. இந்த பூமி தாயை நான் பச்சை வேலை போத்தணும்னு நினைக்கிறேன். அது நீ அப்படி இல்லையா? புவி வெப்பமாகுது, பருவநிலை மாறிடுச்சு, மாத்தினியா மாறிச்சா? கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? பெரியார் சிலைக்கு இருங்க. அப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு. இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து. நாங்க உட்கார்ந்து எங்கள் தலைவர் பிரபாகரன் சொன்னது போலம்பா இவர் இருப்பாரா, எந்திரிச்சு போவாரா? கூட்டணியில் இருக்கிறவரு அதெல்லாம் யோசிக்கணும்ல. தம்பி இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து போக அம்பேத்கருக்கு மாலை போட்டு தொடங்கியிருக்காரு. அதே போல பெரியாருக்கு மாலை போட்டிருக்காரு. அதே போல விநாயகத்துக்கு வாழ்த்து கூறல, ஓணத்துக்கு வாழ்த்து கூறியிருக்காரு. இவரும் திமுக மாடல் எடுக்கிறாரு, திராவிட கொள்கையில அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு பாருங்க, யாரும் வருவாரு போவாருன்னு எதிர்பார்த்தெல்லாம் இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், ஒரு உடன்படல. நானே இந்த இடத்துக்கு வருவேன் நானே எதிர்பார்க்கல. நான் எங்க இருந்தேன்னா திராவிட அரசியல்ல, என் குடும்பம் எங்க இருந்தேன்னா இந்திய அரசியல்ல, காங்கிரஸ் அரசியல்ல. என்னை கொண்டாந்து நிறுத்துறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது யாரும் வருவாருன்னு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருப்பது இல்லை. அது இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் விரலை பிடித்துக் கொண்டு நடந்து விடுங்கிறான். இதுதான் உலகம் முழுக்க இருக்க நீதி. இவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்ல, அவர் வருவாருன்னு காத்திருக்கிறது இல்ல, நானே வருவேன்னு யாரும் காத்திருக்கல. அதனால தம்பி அவர் எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்புறம் பேசணும். இன்னும் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அவரை பேசாம அவர் படத்துக்கு அவர் தானே குரல் பதிவு பண்றாரு. அவருக்காக நீங்க மத்தவங்களை எல்லாம் பதிவு பண்ணுங்கன்னு சொல்றது நல்லா இல்ல. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், நீங்க எதுக்கு இது போடுறாங்க? அம்பேத்கருக்கு மாலை இட்டதை வரவேற்கணும். ஐயா பெரியாருக்கு மாலை இட்டீங்களா, வரவேற்கணும். அதை போலவே எங்க தாத்தா திருவி கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க மாலை இடணும், மதிப்பளிக்கணும். அதை போலவே எங்க தாத்தா இந்த தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளுக்கு நீங்க போடணும். தமிழ் தென்றல் திருவிழாவுக்கு போடணும். தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளையும் போட்டணும். எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசனையும் போட்டணும். இன்னைக்கு போய் அவருக்கு ஒன்றும் பெரிய இந்த மாதிரி அடையாளங்கள் இல்லை. எங்க அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த நெஞ்சளவு ஒரு செலவு வச்சிருப்பாங்க கிண்டியில. நான் அங்க இருந்தா அங்க போடுவேன், இன்னைக்கு இங்க போடுறேன். நீங்க அதையும் பண்ணணும், தொடர்ச்சியா பண்ணணும். தாத்தா முத்துராமலிங்க தெருவுக்கு வரணும், இமானுவேல் சேரனுக்கு வரணும், தீரன் சின்னமலைக்கு போடணும், பூலித்தேவனுக்கு போடணும், பாட்டி வேலுநாச்சியருக்கு போடணும், மருதுவாண்டியரை போற்றணும், அழகுமுத்து கோனை போற்றணும், சுந்தரலிங்கனாரை போற்றணும். தமிழ் அடையாளங்களையும் போற்றணும். புரியுதா? நாங்க அண்ணல் அம்பேத்கரை நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு இதன் மூலமா விளங்கி அண்ணல் அம்பேத்கரை அறிவாசனாக எங்களுடைய பெருமை மிக்க வழிகாட்டியாக இருப்போம். ஆனா தலைவர்களாக எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், பாட்டானார் அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா இவர்களைத்தான் ஏற்போம். ஏன்னா தகப்பன் என்பவன் பெற்றவனாகவும் தலைவன் என்பவன் என் ரத்தவனாகவும் இருக்கும். தமிழகம் மாறணும் அப்படின்னு போராடி சொல்றாங்க. நீங்க அதான் சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அரசியல் சொல்லும்போது திராவிட சித்தாந்தத்தோட வந்தாங்க, அரசியல் கூலி நீங்க யூகத்திலே வந்தாருன்னா போடணும். என் தம்பி சொல்லிட்டோம், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கேன். உங்களுக்கு நீங்க வியப்பா இருக்கு, இந்த நாடே ஏன் நாடு, இந்திய நாடே, பாரத நாடே, பைந்தமிழர் இந்திய நாடே ஏன் நாடு. இதை நான் சொன்னா கூட நீங்க வேர்க்கலாம். அதனால அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். இன்னும் பல பேர் தெற்காசிய முழுமைக்கும் பறவை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள் தான். அப்ப இந்த நாடு தமிழ்நாடு, இங்க வாழுகிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவருடைய பாட்டு, இசை, கூத்து, நடனம், இது அவன் பெண்ணிய உரிமை, அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, இதெல்லாம் இருக்குல்ல. தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வள பாதுகாப்பு, கடல் வளம், காட்டு வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு.
இந்த தேசம் தமிழ் தேசம், அங்கிருந்து இது அரசியல், தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும். நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர்ற, இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர்ற. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க முதல்வர் அவர்கள், அமெரிக்கால போய் திராவிடம் பேசலையே. திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு வார்த்தையை பதிவு பண்ணல. ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க? தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றிணைக்கிற வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது? தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம் ஏன் திராவிடர்களை, திரண்டு இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ இல்ல, திராவிட அவன் மொழி எது, அவன் நிலப்பரப்புது. சொல்லுங்க, எது எது மொழி, எதுவும் நிலப்பரப்பது. இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2600 ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில, அது என்னுடைய நாகரிகம். ஆனா நீ இந்திய பண்பாடுங்கிற, திராவிட நாகரிகங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால. அவ்வளவு பயம் இருக்குல்ல. எனது தமிழர் நாகரிகம் சொன்னா தமிழர் நிமிர்வான், என்னுடைய தொன்மம் வெளிப்படும். எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரு இதே மாதிரி பேசல? ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல, சமூக நீதி, விளிம்புநிலை மக்களின் உரிமை அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா? அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல? சொல்லுங்க. அந்த வழி யாராவது சுமந்திருக்கலாம்? அவர் அளவுக்கு 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தான்டா பறையன், பூராராயின்டா. எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான். எனக்கு விளையாடணும்னு பேராசையா இருக்கும், அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஓரமா ஒரு ஓரத்தில் நின்று பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள போய் பாருங்க எல்லாரும். அப்ப தெரியும் அந்த வழியை. அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும், காக்கணுங்கிற எண்ணமே வரல. பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா? அதிலே விளிம்புநிலை மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா? அப்ப அப்படி வந்துருதா? பெரியார் பெயரை பயன்படுத்தாம தமிழ்நாட்டு அரசியல் வந்து எடுபடாதுன்னு சொல்லி இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா? எடுபடுதா இல்லையா? செயலாளர் தனம் பெரியார் பெரியார்னு பேசிட்டு தான் இருந்தாங்களே. கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பெரியார் வழிகாட்டின்னு இன்னைக்கும் சொல்றேன் வழிகாட்டி. பெரியாரை இங்க பாருங்க, பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பார்க்கல, ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல. இது எங்க கோட்பாடு. பெரியாரும் செய்தார். எப்படி சொல்லணும் நீங்க? சாதிய ஒழிப்புக்கு, பெண்ணிய உரிமைக்கு, இந்த தீண்டாமை கொடுமைக்கு, மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார். நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப எங்க பாட்டை பாட்டு பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சுட்டு இருந்தாங்களா? அப்போ என்ன பண்ணா? என்னதான்டா எங்களுக்கு தருவீங்க? வீரன்னா மராட்டிய மன்னர் சிவாஜி தான், பெண்ணுன்னா சான்சி ராணி தான். எங்க பாட்டி வேலுநாச்சியார் என்ன பண்ணா? அடுக்கு பானை, சட்டி பானை விளக்கிட்டு இருந்தாலா? எங்க பாட்டெல்லாம் வழக்கமா குச்சி வச்சு ஒட்டரை அடிச்சுக்கிட்டு இருந்தானா? வாழு வேலு வச்சு நாங்க போர் புரியலையா? 8 நாள் சண்டை போட்ட சிவாஜியை பத்தி பேசுற, 8 மாசம் சண்டை போட்ட என் பாட்டன் மருதுவாணியை பத்தி பேச மாட்டேங்கிற, வரலாற்றுல வல்லபாய் பட்டேல வைக்கிற என் பாட்டன் வாவுச்சி வைக்க மாட்டேங்கிற. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் விளையாட்டு பண்றீங்க. நீங்க பெரியார் தான் அப்படின்னா எங்க முன்னோர்கள் பண்ணல. சாதி ஒழிப்புக்கு வள்ளுவனை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அதை தாண்டி தத்துவம் சொல்லு. பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்பு, அதை தாண்டி பொதுவுடைமை தத்துவம் சொல்லு. யாரு பாடல? எங்கல்ல எவன் போறான்ல? அந்த பெருமை எனக்கு வரவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படி எங்க முன்னோர்களை சாதியை வளர்க்கணும், ஆமா சாதி வேணும் அப்படி பேசினாங்களா? சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதை எட்டவன், சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் சொன்னது நான் இல்ல, தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர். அவரை நீ என்ன கொண்டு நிறுத்தின? சாதிய குறியீடா நிறுத்தின. வைத்தியநாதையர் கோயில் நுழைய போராட்டம் இருக்கும்போது எல்லா பயிலும் எதிர்த்தீங்க. ஐயரை நீங்க கூட்டிட்டு போங்க, நான் இருக்கேன்னு சொன்ன ஒரே சிங்க எங்க தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் தான். வரலாறு இருக்குல்ல? பொய் பேசுறனா? உழைக்கிற கை உயர்ந்தது, உண்கிற கை உயர்ந்தது, உழைக்கிற கை தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது. இறைவனுக்கு முன்பு 2 கரமும் இணைத்தே வணங்குகிறோம். அதனால எல்லாம் சமம்ங்கிற எண்ணம் மக்களுக்கு வர வேணும்னு பேசுனது அவர் தான். நீ எங்களை கொண்டு சாதி சிம்முளுக்குள்ள அடைச்சு தேவரெல்லாம் சேர்ந்து நீங்க நம்ம சாதிக்கு தலைமை இருக்க வரணும் நம்ம சாதிக்குன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? டே நான் கடல்ற என்னை கொண்டு குளம் குட்டை மாதிரி அடைக்க பாக்குறாங்க பேசுனவர் அவர் தான். மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக நிர்வாகிகள் இதுவே முடியல. சொல்லுங்க உங்க மது ஒழிப்பு. மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க. மது ஒழிப்பு மாநாட்டுல திமுக நிர்வாகிகள் இப்போ
இலங்கையில ஈழத்துல எங்களை பெரும்போர் நடத்தி எங்க இனத்தை அழிச்சு ஒழிச்சிட்டாங்க. ஐநா என்ன தெரியுமா தீர்ப்பு கொடுத்துச்சு? இலங்கையை விசாரிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இலங்கையை விசாரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துக்கலாம்ங்குது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? எவன் கொலகாரனோ நீயே விசாரிச்சு ஒரு தண்டனை கொடுத்துக்கப்பா, ஒரு தீர்ப்பை கொடுத்துக்கப்பா. இந்த பஞ்சாயத்து எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க? நல்லா இருக்கா? இல்ல இல்ல, அந்த பஞ்சாயத்து தான் இது. யாரு யாரு திருநங்கையில சாவியை கொடுத்தா அப்படி இருக்கும்? எப்ப காய்ச்சி விற்கிற ஆலை முதலாளிகள் அதுக்கு சரியான ஆளா ஐயா ஜெகத்ரத்னு எங்க ஐயா டிஆர் பாலன் தான். 2 பேரும் போய் பங்கேற்ற தெரியாது மது ஒழிப்பை பத்தி பேசு. போய் போய் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? மதுவை ஒழிக்கணும்னு பேசுவீங்களா? திருமாவளவன் வந்து இப்போ இந்த காரணம் ஏன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எங்க அண்ணன் தான் கேட்கணும். ஒரு அரசியல் உருவான மாதிரி அதே பாருங்க, அது நீங்க என்னை பத்தி கேட்டீங்க, பொதுவான செய்தியை கேட்டீங்க, சரி. அது வந்து எங்க அண்ணனை பத்தி, எங்க அண்ணன் வந்து புதுசா நேத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கலையே, எங்களுக்கு எல்லாம் அரசியல் குரு. உங்களுக்கு புரியுதா? நான் நிக்கும் போது என் தம்பி என் பிள்ளை எல்லாம் கை கட்டிட்டு நான் நின்றுட்டு இருக்கான்ல, இது மாதிரி எங்க அண்ணன் பேசும்போது நான் நின்னவன். அதனால நீங்க என்கிட்ட அதுல அவ்வளவு கேட்க கூடாது. அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். அவர் நல்லா பேச வரும். திரும்ப வந்து ஆட்சியில் பங்குன்னு உறுதியா இருக்காரு. நீங்க வேண்டுகோள் வச்சீங்க அண்ணனுக்கு, இதை வந்து 26 தேர்தல் வரை வந்து இதை வந்து கடைபிடிக்கணும்னு சொன்னீங்க. இப்ப சிஎம் பார்த்து வந்தவரை ஒரு இதுல இருந்து பின்வாங்கிட்டாருன்னு சொல்லி அரசியல் நோக்கி சொல்றாங்க. உங்களோட கருத்து நம்ம வேண்டுகோள் வந்து இல்ல நீங்க இப்படிதான் பாக்கணும். எங்க அண்ணனுடைய கருத்துன்னு விடுங்க, தம்பி அவருடைய தம்பி என்னோட கருத்துன்னு வைங்க. ஆட்சியில நீங்க பங்கு தர மாட்டீங்கன்னு பேசுற நீ பெரிய ஆண்மகன் தானே, சிங்கம் தானே, பெரிய கொம்பு தானே, தனிச்சு நில்லு. என் ஓட்டை வாங்கிக்கிருவ, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை, மதிமுக ஓட்டை வாங்கிக்கிருவ, கம்யூனிஸ்ட் ஓட்டை வாங்கிக்கிருவ, இஸ்லாமிய அமைப்புகளுடைய வாக்க வாங்கிக்கிருவ. எல்லாரும் வாக்குலையும் வந்து வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு இல்ல நான் தான் ஆளுவேன், இதான்டா சனாதனம், இதான் சனாதனம், கொடிய சனாதனம் இதான். இதுதான் எல்லாருடைய வாக்கை, எல்லா மக்களுடைய வாக்கையும் பெற்று நான் என் குடும்பம் தான் அதிகாரத்தில் இருப்பேன், நான் நினைக்கிறதா ஆட்சி, என் கட்சி தான் ஆட்சி, ஒற்றை கட்சி ஆட்சி அப்படிங்கிறது தான் ஒற்றை கட்சி அதிகாரம்ங்கிறதா கொடிய சனாதனம். இதை விட எங்க சனாதனம் இருக்குது? இத்தனை கோடி மக்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட இல்லாத ஒரு துணை முதல்வர் மறுபடியும் உங்க வீட்டுலதான் இருப்பாரா? சொல்லுங்க. எங்கள ஒருத்தன் கூட வாடா டிப்டி சீஃப் மினிஸ்டர் தகுதியெல்லாம் போச்சு இந்த நாட்டுல. நீ சமூக நீதி பேசுவ, சனாதன ஒழிப்பு பேசுவ, கொடிய சனாதனம் இதுதான். உங்க அப்பா இருந்தாரு, நீங்க வந்தீங்க, இப்போ நீங்க இருக்கீங்க, உங்க மக வர்றான். இதுல பல பேர் இன்ப நிதியை முதலமைச்சராக்க துடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்களை கொத்தடிமைன்னு கூட சொல்லுங்க அப்படிங்கிறான். அவருக்கு விருது அவருக்குலாம். இது ஒரு புதுசு இல்ல, கொஞ்சம் தாமதமா இருக்கு. புலி வருதுங்கிற கதை தான். வருது, அவர் தான் வர்றாரு, இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. விட்டு தொலைங்க. வந்தவன இனி என்ன பண்ணும்? இந்த ஆசிரியர்கள் 40,000 பேர் தேர்வு எழுதி காத்திருக்காங்க, அவனுக்கு வேலை வந்துடும். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை நிறுத்துருவாங்க, தனியார் கொடுக்கறது நின்றும். எல்லாமே ஒரு நொடியில மாறிட போகுது. இன்னொரு நாள் கார் ரேஸ் ஓடுவாரு. இப்படித்தான் தம்பி, நாங்க வயிறை நிறைக்க போராடுறவங்க, நீங்க வயிறை குறைக்க போராடுறீங்க. எங்க அண்ணன் தமிழரசன் சொல்றது, இந்த பணக்காரங்க, இந்த அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற இந்த அதிகாரிகள் எல்லாம் பானை இருக்குல்ல, பானை ஒண்ணுதான் தம்பி, பானை ஒண்ணுதான். ஆனா உங்க வயிறுலாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊத்தி பிதிங்கிட்டு இருக்கு. உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், ஆலை தொழிலாளர்கள், பாட்டாளி வர்க்கம், எங்களுடைய வயிறு பானையின் உள்பக்கம் மாதிரி ஒட்டி இருக்கு. பானை ஒண்ணுதான். அது மாதிரிதான் நாங்க. தம்பி உதயநிதி பசி பார்த்திருக்காரா? மாற்று உடை இல்லாம ஒரே உடை ஒரு வாரம் போட்டு பள்ளிக்கூடம் போயிருக்காரா? நாங்க போயிருக்கோம்ல. பயிற்சி கிடந்திருக்கீங்களா? சொல்லுங்க, பயிற்சி கிடந்திருக்கீங்களா? வெறும் கூலை குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்க கூழ் எப்படி இருக்குன்னா பாத்திருக்கீங்களா? பழைய சொல்ற சாப்பிட்டுல நீங்க. இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறான், எல்லா பேரும் சாப்பிடுறீங்க, அது வேற. நீங்க திருப்பி கொளுத்த பணக்கான விளையாட்டு. இப்ப கார் ஓட்டுறது புதுக்கோட்டையில இருந்து இப்ப ஓட்டின வருது. ஓடபடி, எங்க அக்கா ஓடபடி, என் தங்கச்சி ஓடபடி. நீ இன்னைக்கு மாற்றுத்திறனாளிதான் இவ்வளவு பெரிய நாட்டின் மானத்தை காப்பாற்ற வேண்டியது இருக்கு. அவனாவது 45 தங்க பதக்கத்தை வென்று வரேன். நீ ஒழுங்கா இருக்கிற வெங்கல பதக்கத்துக்கு வெள்ளிக்கு சீத்திக்கிட்டு வரேன்.
ஈழ விடுதலை போராட்டத்துல தலைவர் பிரபாகரன் இருக்கும் பொழுதும் சரி, அவர் மறைவுக்கு பிறகும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டுல ஒரு படத்தை முன்னிலைப்படுத்தி போட்டுட்டு வந்தாங்க. நாளையில வந்து எல்லாத்தையும் அந்த எல்லா அரசியல் கட்சிகள் மதிமுக உட்பட, விடுதலை சிறுத்தைகள் உட்பட அந்த படத்தை பிரபாகரன் படத்துல எடுத்துக்காங்க. நீங்க தொடர்ந்து இந்த தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு கொண்டு வந்தீங்க. இந்த அரசியல் கட்சிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை வந்து மறைத்தது எதனால? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அந்த கட்சிகளுக்கு அவங்க தலைவர், எங்கள் கட்சிக்கு எங்க அண்ணனே தலைவர். எங்க அண்ணன் வந்து அவர் ஆயுதம் மிச்சம் வச்சதை அவர் பிள்ளைகள் நாங்க அரசியலால வென்று முடிக்கணும்னு நினைக்கிறோம். கையறு நிலையில் விடப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் நாங்க உணர்ந்ததுனால உலக தமிழ் பேரின மக்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் பெருங்குடையாக மாறி அடக்கி ஒடுக்கப்பட்ட, ஏன்னா உலகத்தின் பெருமை மிக்க ஒரு இனம், எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் இருக்கின்றது. எங்க தாத்தா காகிதம் இல்லத்து இந்தியாவின் ஆட்சி மொழி எதுவா வர வேணும்னு பேசும்போது ஒரு மூத்த மொழி தொன்மையான மொழி தான் வரணுங்கிற கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் பேசுறாரு எழுந்து, இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி ஆட்சி மொழியாக வரணும்னா அது தமிழ் தான் வர வேண்டும். தமிழ் தான் இந்திய மொழிகளில் மிக தொன்மையான மொழி. இதை எந்த வரலாற்று ஆய்வறிஞனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இயலாதுன்னு பேசுறாரு. அப்ப அவ்வளவு பெரிய மூத்த இனம் நாங்க இன்னைக்கு வந்து இப்படி இருக்கிறோம்னா காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சூழல்ல அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு தேசிய ஒரு இனம் வந்து என்னைக்கு முழுமையான விடுதலை அடையும்னா அது என்னைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடையுதோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை கனவோடு களத்துல தன் உயிரையே ஆயுதமையாண்டி நின்ற ஒரே வீரன் எங்கள் அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். இந்த இனத்துல கருத்தியல் நிறைய இருந்துச்சு. எடடா படையை கடடான்னு ஏதோ பேசுனா, கொலைவாளின எடடா குடியோர் செயல் அறவேன்னா, நல்லாண்மை என்பதுக்கு ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளன்னு வள்ளுவ பெருமானா பாடினா, எல்லாம் பாடி வச்சான். என் பாட்டை பாட்டை எல்லாம் சுத்தம் சுதந்திரம்னு எழுதுனான். இறங்கி கூட்ட யாரும் இல்லை. இறங்கி கூட்டின ஒரே புரட்சியால எங்க அண்ணன் பிரபாகரன் மட்டும்தான். என் பாட்டையும் படையை நடத்தினா, உலகத்துல பெரிய வல்லரசு நிறுவனம் கொடியத்துல எங்களை குடியேற்றோம்னா எங்களை குடியேற்றான். இன்னைக்கு தெருக்கோடியில அவன் பிள்ளை நிக்கிறான், ராஜராஜ சோழன் அவன் மகன் அரசேந்திரன். அந்த அவங்களுக்கு இல்லாத கனவு இந்த இனத்தில் இருந்ததுன்னா அது எங்க அண்ணனுக்கு இருந்தது. அதனால நாங்க எங்கள் தலைவரை ஏற்போம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் எங்களுக்கு காட்டினது. அவர் ஆயுதம் மிச்சம் வச்சதை அறிவாயுதம் ஏந்திரம், அவர் களத்துல கருவி ஏந்தி நின்னா நாங்க கருத்திய புரட்சி ஏந்தி நிக்கிறோம். இவ்வளவுதான். அதனால அவர் வைக்கல இவர் வைக்கலன்னு நீங்க நினைக்கூடாது. நாங்க வைக்கிறோம். ஏன் சீமான் அவர் எல்லாம் கேட்பாங்க, என்ன உங்க ஐயா தானே அப்துல் கலாம், அவர் மீனவர்களுக்காக போராடல, நீங்க தான் பேசுறீங்கன்னு. என்னை போய் சீமான் நீ அவரை மாதிரி அணு உண்டு தயாரின்னு சொல்லக்கூடாது. அவரை கூட்டி வந்து மீனவருக்கு போராடுன்னு சொல்லக்கூடாது. ஐயா போராடல பேரன் போராடல, விடுங்க, அவங்க வைக்கல நான் வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல எதுக்கு போய் கேள்வி? கட்சியை விட்டு நீக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இன்னும் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து நீக்கிட்டே இருக்காரு, தருவாரியாக தன்மையோட செயல்படுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் நீக்க கடிதம் போயிருக்கா, அவங்களா போறாங்க. அது போய் பேசிட்டு இருக்க முடியாது. அது குற்றச்சாட்டு தானே, அது குற்றம் இல்ல. நீங்க மரத்துல இருந்து பட்டு விழுகிற இலை இருக்குல்ல, சில சத்தம் பட்டு தான் கீழே விழும். அதை போய் கவனிக்க முடியாது. அந்த இலை விழுந்தா தான் இன்னொரு இலை துளி இருக்கும்.